அதனால் ஒன்றும் பயம் இல்லை. நல்ல ஒரு இதுதான். இப்போ எந்த எந்த டேப்லெட்டும் சாப்பிட்றது இல்லை இப்போ. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிங்க. சின்ன சந்தேகம். இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துல இருந்து இப்போ 10 வருஷமா நம்ம வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க அம்மா. சொல்லுங்க ஐயா. வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னது? என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. மெடிசன் சாப்பிட்றதுனால வீட்டிலேருந்து ஒரு 2015 25 வரையும். சரி. இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு வந்துருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் சிரமமாக இருக்குங்க. மனசு குழப்பமாக இருக்கு. அந்த ஒரு சேஃபே இல்லாமல் இருக்கு. இவ்வளோ நாளாக அங்கே உடம்பு பார்த்துட்டு பாதுகாப்பாக இருந்தோம். இப்போ வந்து ஒரு தனிமையாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இப்போ எந்த ஊரில் வேலை கிடச்சிருக்கு? காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம். ஆமாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போக வேண்டியது இருக்கு. அதனால் இப்போ ஒரு 3 மாதம் காஞ்சிபுரம். என்ன மாதிரி ஒர்க்கு? அது ஒவ்வொரு வீட்லேயும் கேஸ் பைப் இருக்கு இல்லைங்களா? கேஸ் பைப்பா? கேஸ் கொடுக்கணும். அந்த பைப் கொடுக்கணும். அது சப்போஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே, நல்லது தானே. கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. கஷ்டமான வேலை இல்லைங்கய்யா. பட் இருந்தாலும் மனசு வந்து கேட்க மாட்டேங்குங்கய்யா. நம்ம 10 ரூபா இந்த ஊர்ல இருந்து பிடிச்சாலும் சம்பாதிக்கலாம். வெளியே வந்து சாப்பாடு தண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம். உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? இன்னும் கல்யாணம் ஆகலைங்கய்யா. கல்யாணம் என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 35ங்கய்யா. ஏன் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? பண்ணுங்கய்யா. அது இப்போதான் பார்த்துட்டு அதுதான் லீவ் போட்டேன். லோக்கலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படிங்களா? ஏன்னா 30க்கு 28லேயே பண்ணிடணும். 35 வந்து அதிகமாகி அப்புறம் போக போக அப்புறம் வந்து பொண்ணு கொடுக்க யோசனை பண்ணுவாங்க. அது குயிக்காக பார்த்து அது இது பண்ணிங்க. இப்போ மனசு உங்களுக்கு வந்து சரியில்லாத மாதிரி இருக்கா? ஹலோ ஹலோ. இப்போ உங்களுக்கு தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாங்கய்யா, கொஞ்சம். ஆமாங்கய்யா, கொஞ்சம். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பலம்லாம் இல்லைங்கய்யா. பணம் சம்பாதிக்கிறது தேவைதான். பட் இருந்தாலும் அது பக்கத்துலேயே சம்பாதிக்கலாம். 10 ரூபா இவ்வளோ தூரம் வந்து உடல் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடல் அப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பாதுகாப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. இது பிரைவேட் கம்பெனி தானே? ஆமாங்க ஆமாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க சம்பளம்? சம்பளம் பொறுத்துங்க. ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் பார்க்கணும். எப்படிங்க ஐயா? 20 பேர் பார்க்கணும் ஒரு நாளைக்கு. 20 பேர் பார்க்கணுமா? இப்போ எத்தனை? ஓ சரி சரி. மந்த்லி இவ்வளோ சேலரின்னு ஃபிக்ஸ் பண்ணலையா? மந்த்லி இப்போ 25,000 சொல்கிறாங்கய்யா. அது நம்ம ஒரு செலவு 7-8,000 இருக்குது. கூடவும் இருக்கலாம் குறையும் இருக்கலாமா? குறையும் இருக்கலாம். சரிங்க சரிங்க. இப்போ வாடகைக்கு பார்த்துருக்கீங்களேங்க வீடு? இல்லைங்க, அது ரூம், கம்பெனி ரூம் இருக்குது. அப்போது அங்கேயே தங்கிக்கலாமா? ஆமாங்க ஆமாங்க. பின்ன வேறு என்ன உங்களுக்கு பிரச்சனை? வாடகை ஒரு 4,000 5,000 போச்சோன்னா உங்களுக்கு கையில் 15,000 தான் நிற்கும். இப்போ பிரச்சனை இல்லையே. குளிக்க கொள்ள துணி துவைக்கலாம் வசதி இருக்கா? சரி சரிங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு குளிக்க கொள்ள சமையல் செய்யலாம் இடம் வசதியாக இருக்கான்னு கேட்குறேன். சமையல்லாம் இல்லைங்க, வெளியே தான் ஹோட்டலில் தான் சாப்பிடணுங்க. ஹோட்டலில் சாப்பிடும். இப்போ எதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியாது? ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பண்ணலாம். அவனை ஒத்துழைக்கணும். இல்லை, ஒரு வேளை மட்டும் செஞ்சுக்குங்க. ஒரு வேளை மட்டும் நீங்கள் வந்து ஒரு சாதம் வடிச்சுக்குங்க. ஏதாவது ஒரு காயை போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுங்க சிம்பிளாக. அதையே நீங்கள் 2 வேளை கூட வச்சுக்கலாம். காலையில் இருந்து செஞ்சுட்டிங்களன்னா அது சாப்பிட்டு மதியம் எடுத்துன்னு போயிடலாம். நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், எதனா டிஃபன் சாப்பிட்டுங்க. ஒரு 4 இட்லி சாப்பிட்டுங்க. 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா வாங்குகிற சம்பளம் இதுக்கே போயிடும். சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்டவ் மாதிரி கூட வச்சு, எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி கூட வச்சு ஒரு ஆழாக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வேலை வந்துடும் போது. ஏதாவது ஒரு கத்திரிக்காவோ வாழைக்காவோ அவரைக்காவோ ஏதோ ஒரு பொரியல் மாதிரி, அதே கூட்டு சாம்பார் மொத்தம் அதுலேயே இருக்கிற மாதிரி ஒரு சத்தாக நம்ம சாப்பிடலாம். காரம் கம்மியாக. ஹோட்டலுக்கு போனால் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மிளகு சீரகம் போட்டு சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாமாங்கய்யா, ஒரு அன்சேஃபாக இருக்குங்க. ஒரு தடவை வந்து நேற்று வண்டியில் வந்துட்டேன். வந்த பிறகு வீட்டிலே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான்
அடிக்கடி கோயில் குளத்துக்குலாம் கொஞ்சம் லீவ் போட்டேன் ஒரு சரி வரான்னு பார்க்க வேலையில இருந்துட்டு உள்ள போயிட்டு நம்ம ஃபோன் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நல்லா இருக்காதுன்னு லீவ் போட்டேன். அதாவது ம். ஒரு குறள் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்க. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகில் சார் தரா சார் தரு நோய். நோய்னா துன்பம். ம். சார்பு உணர்ந்து அப்படின்னா இறைவன் நமக்குள்ள சார்ந்து உள்ளார். ம். நீங்கள் தனிமையில் இருக்குன்னா எதை வச்சு நீங்கள் தனிமையில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மனம் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் தேவைப்படும். ம். கரெக்டா? ஆமாம். நீங்கள் எந்த ஆள் கூட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆள் கிடையாது. ம். நீங்கள் ஒரு தத்துவத்து கூட தான் பேசுகிறீங்க. ம். உடம்பு, மனம், உயிர் இதெல்லாம் தத்துவம். ம். இந்த தத்துவத்து கூட தான் நீங்கள் பேசுகிறீங்க. ம். நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். பேச பேச வம்புக்கு வந்தாலும் வரும். அப்போ நீங்கள் சார்பு உணர்ந்துன்னா நம்மளுடைய அகத்தில் அனாதி காலமாக இயற்கையாகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சார்ந்து இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு புறச்சார்பு தேகம் நான் என்ற உணர்வில் இருந்துக்கிட்டால் உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஜாபை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஊருக்கு போய் 4 பேர் எங்கே பேச்சு துணைக்கு இருக்கோ அங்கே போய் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். எது உங்களுக்கு விருப்பமோ அது செய்யுங்க. தியானம் பண்ணுறீங்களா? இவ்வளவு நாளா வீட்டுல வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். இல்லை தியானம் பண்ணுறீங்களா? இன்னும் இல்லைங்கய்யா. பண்ணாதீங்க. இப்போ என்ன வயசு? 35 சொன்னீங்க இல்லையா? ம். இன்னொரு 35 வயசு ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் உடம்பு சோர்வாயிடும், ம். மனம் சோர்வாயிடும், எதுவும் பண்ண முடியாது. ம். அப்புறம் எதுக்கு ஆன்மீகத்தில் நான் வள்ளலார் இதில் இருக்கேன், திருவருட்பா படிக்கிறேன், வடலூருக்கு போகிறேன் அப்படின்ற இந்த வந்து இப்போ நீங்கள் ஃபோனே பண்ணக்கூடாதே. இந்த மாதிரி விஷயம் வந்து வேறு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாமே. ம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தியானம் தியானம்ன்றது தான் சத்விசாரம். சத்விசாரம் தான் தியானம். நம்ம மன ஒருமை வந்து கொண்டு வரணும். வள்ளலார் என்ன சொல்கிறாரு? புருவ மத்தியில் தான் நம்ம மனதை செலுத்தணும், புருவ மத்தியில் இருந்தால் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க? இப்போதாங்க காலையில் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் எழுந்திரிச்சிட்டு இருக்கேன். எந்திரிக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. தியானம் பண்ணுறீங்களா? இல்லைங்கய்யா. அது நீங்கள் பால் விற்கிறவன், பால் வியாபாரம் பண்ணுறவங்க தான் விடைகாலம் எழுந்துக்கிறான். ஏறு விட போகிறவங்க தான் வெடிகாலம் எழுந்துக்கிறான். அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படியே கால் தள்ளிட்டு போகலான்னு இருக்கீங்களா? அருள் உற முயலுக, அருள் உற முயலுக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? முயலுக்கு நான் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறது தான் சரி. அதுக்கு ஏன் முயலை கொடுக்கணும், காக்காவை கொடுக்கூடாதா? முயல்ன்றது ஒரு பிராணி தானே. தான் பிடித்த காக்காவுக்கு 3 கால் இல்லை 1 கால் அது மாதிரி சொல்கிறது. குறிப்பாக முயலுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க? கேள்வி முயல் அவையார் சொந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க அது? அதாவது நல்ல விஷயங்களை நம்ம கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். முயல்னா இங்கே முயலு கிடையாது, முயற்சின்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அணு இருக்குது, இந்த உலகமே அணுவினால் ஆனது தானே. உங்கள் உடம்பு சரி, என் உடம்பு சரி, இந்த சூரியனும் சரி, சந்திரனும் சரி, பூமியும் சரி, கடலும் சரி, மரமும் சரி, எல்லாமே அணுக்களின் தொகுப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு அணுவை எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் வந்து உட்கருவாக இருக்குது. அதை ஒன்று சுற்றிட்டு வருது எடுத்துங்களா? என்ன சுற்றிட்டு வருது? ஒரு அணுக்கரு இருக்குது, ஒரு அணு இருக்குது, அதில் 3 பார்ட்டிகள் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்ன? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3. புரோட்டான் வந்து நேர்மின் சக்தி, எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சக்தி.
இது ரெண்டும் ஒட்டாமல் இருக்கணும். இல்லைன்னா இதாகிடும், ஃபயரிங் ஆகிடும் இல்லையா, அணுநிலைக்கு. அதனால் நியூட்ரான் வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது அதுக்கு. அது வந்து ரெண்டுத்தையும் தடுப்பு சுவராக இருந்து, பட்டு புரோட்டானோடு சேர்ந்து அணுவுக்கு, ஒவ்வொரு அணுவுக்கும் உட்கருவாக இருக்குது. அது ஹைட்ரஜன் ஆகட்டும், சோடியம் ஆகட்டும், பொட்டாசியம் ஆகட்டும், இல்லை இரும்பு அணுவாகட்டும், தங்க அணுவாகட்டும், பித்தளை அணுவாகட்டும், எதுவாகட்டும் எல்லாமே அணுக்கள் தான். அதை எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு அணுவையும் கண்டினியூஸாக எத்தனையோ கோடிக்கு 300-400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான அணு இன்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கும். அணுவை அழிக்க முடியாது. அது ஒரு செகண்டுக்கு எத்தனை மைல் போது தெரியுதுங்களா வேகத்தில்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமே. இது இன்ஜினியர் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம உடம்பே அணுக்களால் ஆனதானங்க. அணுவை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீங்கள் எப்படி உயிரை பற்றி, ஆன்மாவை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஆன்மாவை பற்றி தெரிஞ்சிக்காமல் வாழறது அர்த்தமில்லாத வாழ்வு இல்லைங்களா? ஒரு அணுவை தெரிஞ்சிக்காமல் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. சாதாரண ஒரு பூத அணுவில் என்ன அற்புதங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காமல் ஆன்மா என்ற அற்புதத்தை தெரிஞ்சிக்க முடியாது. ஆன்மா என்ற அற்புதம் நமக்குள்ள ஒரு பொக்கிஷமாக தலைக்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தெரியாமல் ஏதோ எப்படியோ ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வாழறதுல அர்த்தமே இல்லை. அது ஜஸ்ட் வேஸ்ட்டு மாதிரி தான். அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்றாங்க விஞ்ஞானிகள். அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவில் அது எலக்ட்ரான்றது வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு எனர்ஜின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு துகள் அது. அந்த துகளுக்கு யார் அந்த இது கொடுக்கறது? ஒரு வினாடிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் அது ரவுண்டாகவோ, அது ஒரு பாதையில் வட்ட பாதையிலையோ இல்லை கொஞ்சம் நீள்வட்ட பாதையிலையோ சுற்றிக்கிட்டு இருக்கு. எத்தனை கோடி, 400-500 கோடி வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, ஓய்வே எடுக்கிறது இல்லை. அதுக்கு அறிவு இருக்கா? அதுக்கு அறிவு கிடையாது, உணர்வு கிடையாது. பட் சுற்றிக்கிட்டு இருக்க. அதுக்கு சக்தி யார் கொடுக்கறது? அந்த பிரபஞ்சத்துக்கு அறிவு இருக்கா? பிரபஞ்ச சக்தி வெளியில் பார்க்க போது அதுக்கு அறிவு இருக்காது. இந்த பிரபஞ்சமே இதுக்கு உள்ளீடான்று இருக்கிற அந்த மெய்ப்பொருள் தான் வந்து அருள் 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 அப்படின்றார் வள்ளலார். அருள்பா அருள்பா. அந்த அருள் அப்படின்ற ஒன்று தான் எல்லாமா இந்த உலகத்தில் இருக்கு. நம்ம பார்க்குறது எல்லாம் உள்ளே காண முடியாத இருக்கிற அந்த அருளுடைய புற தோற்றம், செயல் வடிவம் தான் புறத்தில். இது கடைநிலை தோற்றம் தான் இந்த உலகம். இந்த தோற்ற உலகம் இல்லைன்னா உள்ளே இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. ஆக உள்ளே இருக்கிற உண்மையினுடைய விளக்கம் வெளியில் வந்து சர்வ வல்லபத்தோட அனந்தம் கோடி 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 சக்திகளோடு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அது முயற்சி தானே. அந்த முயற்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அணுவில் வந்து அந்த எலக்ட்ரான் ஆகட்டும், புரோட்டான் ஆகட்டும், அந்த எலக்ட்ரானுக்கு ஜடமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு முயற்சின்றது சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோர்ஸ். அது யார் கொடுக்கறது? இறைவன் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குது? அதே மாதிரி தான் நமக்குள்ள லைஃப் ஃபோர்ஸ். அதுக்கு இருக்கிறது சாதாரண ஃபோர்ஸு, நமக்கு இருக்கிறது லைஃப் ஃபோர்ஸில் வரவழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து வாழ்வதற்கு சர்வைவிங்காக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு எறும்பு பாரு வாழறதுக்காக அது ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? முயற்சின்றது இருந்துகிட்டே இருக்கும். தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னா 3 நீங்கள் ஒரு குறிக்கோளோடு செயல்படணும். ஒரு குறிக்கோள் ஏதாவது ஒரு குறிக்கோள், இந்த இது நம்ம அடையணும், அடைந்தே தீரணும் அப்படின்னு. ஆனால் அந்த குறிக்கோள் வந்து நித்தியமானதாக இருக்கணும். கைவிட்டு இருங்க முழுசாக கேட்டுக்குங்க.
அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த குறிக்கோள் வந்து அதுக்கு ஒரு பயன் கிடைக்கும் இல்லையா? அந்த பயன் எப்போவுமே நம்ம கையில் நிற்கணும். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி தான் பணம் சம்பாதிச்சாலும் காரு பங்களா வாங்கினாலும் ஒன்று இடையில் அது கை நழுவி போயிடும், இல்லை நாம் ஒரு டைம் வந்து ஒரு செகண்டில் நம்ம அதை விட்டு போயிடுவோம். அப்போ இது வந்து நித்திய வாழ்வு, சதம் கிடையாது. அப்போ சரியான குறிக்கோள்ன்றது உங்களை நீங்கள் அறியறது தான். அப்போது இந்த உண்மையான மனிதனுடைய குறிக்கோள் எதுவாக இருக்கிறது, எதுவாக இருக்க வேண்டும்னா தன்னை அறிதல். இது ஒரு கால். முயல்னா முயற்சிக்கு 3 கால். அடுத்து அதுக்காக இடையறாது உழைக்கணும். அதுக்காக உழைக்கணும். எறும்பு நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? இரவு பகலாக போயிட்டே இருக்கு. பொதுவாக சொல்கிறாங்க சயின்டிஸ்ட், எறும்பு தூங்குறதே கிடையாதுன்ட்டு. தூங்காமல் இருக்க முடியாது, நின்றுக்கிட்டே கூட கொஞ்ச நேரம் தூங்கிடும். அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி. அது வந்து கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. ஆனால் எறும்பு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னா ஜான் வயிறு இல்லை, அது இருக்கிறது ஒரு கடுகளவு. அதில் வயிறு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? 10ல் 1 பாகம்தான். ஆனால் அந்த பசி ஆற்றுறதுக்காக அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. அது மாதிரி மனிதன் வந்து இறைநிலையை அடைய வேண்டிய எவ்வளவோ முயற்சி பண்ணணும். ஆக இடையறாத முயற்சி, அதுக்காக பாடுபடுறது, உழைப்பு, தொய்வில்லாமல் இருக்கணும். அது யாரோ சொன்னாங்கன்னு நீங்கள் முயற்சி பண்ணால் செட்டே ஆகாது. உங்களுக்கா விருப்ப முயற்சின்னு வள்ளல் பெருமான். அதிதீவிர விருப்ப முயற்சி, விருப்பத்தோடு ஒரு முயற்சி பண்ணணும். விருப்பம் இல்லாமல் முயற்சி பண்ணால் இடையில் அது பிரேக் ஆகிடும், அது கட் ஆகிடும். அதனால் அதிதீவிர விருப்ப முயற்சி. அப்போ அந்த விருப்பப்பட்டீங்களன்னா அந்த முயற்சி பண்ணும்போது கஷ்டம்ன்றது இருக்காது, உற்சாகமாகவே இருக்கும். யாரோ சொன்னாங்க, வள்ளலார் சொன்னார், பூர்வ மத்தியில் தியானம் பண்ணோம், அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இடையில் பிரேக் ஆகும், தலைவலிக்கும் உங்களுக்கு. நமக்கு எங்கே புத்தி போச்சு? நம்ம யார் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் வள்ளலார் சொன்னார் அப்படின்றதுக்காக மாத்திரம் பண்ணும்போது அது வந்து விருப்ப முயற்சி ஆகாது. நமக்கே சொந்த விருப்பம் வரணும். அதை தூண்டி விடுவதற்காக தான் சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாகவே ஜீவனில் முயற்சின்ற ஒன்றை இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த முயற்சியும் அருளுடைய ஏகதேசம்தான். அதை நம்ம பயன்படுத்திக்கணுன்றார். அடுத்தது நம்பிக்கை. 3வது கால் நம்பிக்கை. எப்படியும் அடைந்தே தீருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்பிக்கைன்ற வரும்போது அதில் வந்து ஒரு சந்தேகம் ஒரு மூலையில் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, குருட்டை நம்பிக்கை வைடா, குருட்டுத்தனமாக நம்பாதன்னு சொல்லிட்டு. அதாவது நம்பிக்கையை 2ஆக பிரிப்பாங்க. குருட்டு நம்பிக்கை தப்புன்னு வர ஒரு ஞானி. அது நம்பிக்கை என்பதே குருட்டுத்தன்மை உடையது தான். ஹலோ நம்பிக்கையை குறிக்குது. நம்பிக்கை குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்பிக்கையே குருட்டுத்தன்மையை உடையது தான். ஆக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவன் இல்லைன்றவன் 2 பேருமே ட்ரெயின் போகுது இல்லைங்களா? அது எதிர் இருக்கிற 2 பேர் தண்டவாளம் தான். அது கொண்டு போய் கீழே தான் விடும். வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பு கொடுக்குறார் திருவருட்பா வசன பாகத்தில். அதாவது நாம் நஷ்டமடைய மாட்டோம் என்ற பிரஞ்சையே சங்கற்பம். சுத்த சன்மார்க்கத்தில் சங்கற்பமயமாக இருத்தல் வேண்டும். இது நம்பிக்கை விட 1000 மடங்கு ஒஸ்தி. நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நம்பிக்கையில் அது ஒரு மூலையில் சந்தேகம்ன்றது இருக்கும். ஹலோ கேட்குதுங்களா? ஆக நாம் நஷ்டம் எந்த விதத்தும் நாம் நஷ்டமடைய மாட்டோம். காரணம் நம்ம கூடவே இறைவன் அத்துவிதமாக இருக்கார். அவர் கைவிட மாட்டார் என்று ஊது சங்கேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ கைவிட மாட்டார். அதனால் முயற்சி பண்ணாலே போதும். அது வந்து அந்த டெஸ்டினேஷன் அவர் கொடுத்துருவார். நம்பிக்கை இல்லை சங்கற்பம். நஷ்டமடைய மாட்டோம் அப்படின்ற ஒரு சங்கற்பம், அது ஒரு பிரஞ்சை, அது ஒரு
உணர்வு மையமானது. நம்பிக்கை என்பது மனம் சம்பந்தப்பட்டது, பிரஞ்சை என்பது உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது. அதனால் உள்ளுணர்வில் நாம் நஷ்டமடைய மாட்டோம். இது 3 கால். ஒன்று, நீங்கள் செலக்ட் பண்ணுற மார்க்கம், அது உண்மையில் சுத்த சன்மார்க்கம்தான். அதுக்கு இடையறாத விருப்ப முயற்சி. 3வது, இதனால் நாம் பெரும் பயன் பெறுவோம், நஷ்டமடைய மாட்டோம் அப்படின்ற பிரஞ்சை, பெருநலம் பெறுவோம். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, இந்த இடம் உங்களுக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது சத்தியம், இது ஆண்டவர் கட்டளை என்றார். இதில் நம்பிக்கை வைக்கிறதில்ல. இந்த உள்ளுணர்வில் இதை வாங்கிக்கிட்டு சங்கற்பமயமாக இருக்க வேண்டும். ஆக இதெல்லாம் நம்ம உள்ளே போட்டுக்காம வெவ்வேறு மனம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு, எனக்கு தனியாக இருந்தால் போர் அடிக்குது, பேசுகிறதுக்கு ஆள் வேணும், இப்போ ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இந்த நேரத்தில் எனக்கு தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது, வேலையை விட்டு நம்ம போக வேண்டியது தான். மனம் சொல்கிற பேச்செல்லாம் நம்ம கேட்டு இருக்கக்கூடாது. பெண் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் வள்ளலார் பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும். பெண்ன்றது மனம், ஆண்ன்றது அறிவு. மனமான சிறுவன் மதியான குருவை மதித்திடான். இது தெய்வமணி மாலையில் வரும் ஒரு பாடல். மனமான சிறுவன், இந்த சின்ன பையன், இந்த பையன் மதி என்கின்ற அறிவு ஆகிய குருவை மதித்திடான், சும்மா இரான், குரங்குத்தனமாக ஆடிட்டுருப்பான் அப்படின்றார். இது பெண்ணியல். மனம்ன்றது பெண்ணியல்னால் அந்த பெண் புத்தின்றது மனம். இந்த மனம் நமக்கு சரியானதை சொல்ல முடியாது. பெரும்பாலும் இது தப்பான வழி தான் காட்டும். அதனால் அறிவை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை சார்ந்து கொண்டு அந்த அறிவை கொண்டு அந்த அறிவுக்குள்ள அந்த உள்ளொளி மெய்ப்பொருள், அதான் சார்பு உணர்ந்து. சார்பு கெட ஒழிகள் சார்தரா சார்தரு நோய். சார்புனா புறச்சார்பு, தேக உணர்வு. இந்த மாமிச உடம்பு தானே நான் நினச்சிட்ருக்கோம், இது ஒரு புறச்சார்பு. மனம்ன்றது என்ன? மனம் இப்போ நமக்கு தொடர்ந்து எண்ண அலைகளாகவே தான் இருக்கும். அது சலித்து கொண்டே இருக்கும், காற்று தத்துவம். இதெல்லாம் புறச்சார்பு. இது விட்டு அறிவு நிலையை பற்றி கொள்ள வேண்டும். அறிவறியேன் அறிவறிந்த அந்தணர்வால் செரியும் அறியேன் சொல்கிறார் இல்லைங்களா திருவருட்பால. மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன். அந்த ஓரிடம் எங்கே? எங்கள் ஆலமரத்துக்கு கீழவா, இல்லை அரச மரத்துக்கு கீழவா, இல்லை எங்கேயாவது ஆசிரமத்துலையா, இல்லை எங்கேயாவது சித்திரை வளாகத்துலையா? எங்கேயும் கிடையாது. அந்த ஓரிடம்ன்றது நம் தலைக்கு நடுவில் இருக்க சிற்றபை தான். சீரிடம் பெறுமோர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேர் இடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திடத் தாழ்கில் யாரிடம் புகுவேன் யார் துணை என்பேன் யார்கெடுத்து என் குறை இசைப்பேன் போரிட முடியாது இனி துயரோடு நான் பொருட்களேன் அருள்க இப்போது. இனிமேல் நான் அந்த சண்டை போட்டுக்கின்னு இந்த துன்பத்தோட போராடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த மனமும் தேக உணர்வும் கூப்பிடும், வாடா தமாஷா சண்டை போடலாம் வாடான்னு கூப்பிடும். நீ அது கூட போனீங்கன்னா சண்டை போட்டுன்னு இருக்கோம் தமாஷா, அப்புறம் சீரியஸ் ஆகிடும், நம்மளை படுகொழியில் தள்ளிட்டு அது ஓடி போயிடும். அதை அப்படி தான் கூட சண்டைக்கு வாடா தமாஷா சண்டை போடலான்ட்டு நம்ம அது கூட தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால் புருவ மத்தியில் நாட்டம் வைங்க. நேரம் கிடைக்கும்போது விடைகாலில் எழுந்துக்கிறது பெருசு இல்லை. அது பால் வியாபாரம் பண்ணுறவன் எழுந்துக்கிறான். என்னங்கய்யா? இப்போ தான் எழுந்துக்கிறீங்களா? இவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது இல்லையா? அதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் 3 வருஷமாக சாப்பிட்டீங்களா? 4-5 வருஷமாக 10 வருஷமாக சாப்பிட்டீங்க. இப்போ மாத்திரை சாப்பிடாமல் இருக்கீங்க.
வள்ளல் வள்ளல் பெருமான் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய நிலையில் ஏற்றி வச்சுருக்காரு, இவ்வளோ சகாயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு நீங்கள் வள்ளலார்கிட்ட சொல்லுங்கள், அவர் சந்தோஷப்படுவார். சரிங்களா? திருவருட்பாவை படிங்க, டெய்லி படிக்கிற பழக்கத்தை வச்சுங்க. செல்லு மூலமாக இல்லை, புத்தகத்தை வச்சுக்கின்னு வாசிங்க. அரை மணி நேரம் வாசிங்க, மைண்டு அமைதியாக இருக்கும். திருவாசகம் படிங்க, திருவருட்பா படிங்க, திருமூலர் திருமந்திரம் படிங்க, ஔவைக்குறள் படிங்க. இது 4 புத்தகம் படிங்க. அது ஒன்றுத்தில் ஒன்று உங்களுக்கு இந்த விளக்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். திண்டுக்கல் சுவாமி, சரவணானந்த சுவாமி புத்தகத்தை அவசியமாக ஏதாவது ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க. அகவல் உரை விளக்கம் முக்கியமாக வச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மெசேஜ் அனுப்பு. சூப்பர். அகவல் எல்லா புக்கும் வாங்கிட்டு பத்திரமா சாம்பிராணி போக போகிறீங்களா? போடுங்க. அதையாவது போடுங்க, அடுத்த ஜென்மத்துக்காவது கிடைக்கும். படிங்க, ½ மணி நேரம் படிங்க சார். ½ மணி நேரம் படிங்க சார். அது நல்ல நமக்கு வாழ்க்கை. இந்த பிறவி அரிய பிறவி, சாதாரணமான பிறவி இல்லை. இந்த பிறவியை நாம் தான் பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த பிறவியினுடைய பெருமை நமக்கே தெரியாது. பிறவியினுடைய பெருமை நமக்கே தெரியாமல் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம், பெரும் தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்து முயற்சி பண்ணுங்கள். 3 கால் வச்சு நடங்க. சரிங்க. தயவு வந்தாலும் நீங்கள் ஊர் ஐயா ஏங்க சார்?